Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்திராஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ப்ரான் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்பைசியாவும் டேஸ்டியாவும் ப்ரான் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு ஸ்டார். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சமா கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா புதினா, 2 தக்காளி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அதை அரைச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் எடுத்து தனியா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆன அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த பிரியாணி இலை, ஸ்டார், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 செகண்ட்க்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தோட தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தோம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாவோட சட்னியை ரெடி பண்ணி வச்சிருந்தோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகட்டும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெடி ஆன அப்புறமா நாங்கள் வாஷ் பண்ணி வச்ச இறாவை இதில் ஆட் பண்ண போகிறோம். வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்ச இறாவை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தீஞ்சிராம பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புதினாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசி 1 ஹவர் அந்த மாதிரி நாங்கள் ஊற வச்சிருக்கோம். 1 கிளாஸ் அரிசியை இப்போ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் பாசுமதி 1.5 கிளாஸ் தண்ணி நாங்கள் வச்சிருக்கோம். இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணிட்டு வேணும் அப்படின்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வேண்டாம் அப்படின்னா அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு 2 விசில் விட்டு எடுத்தா போதும். இப்போ 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸ்பைசியாகவும் டேஸ்டாகவும் ப்ரான் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.